this sum பாருங்க the ratio of 20 miles to 25 kilometers 20 மைல்ஸ்க்கும் 25 கிலோமீட்டருக்கும் உங்களுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. இப்போது நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும் ரூலே வந்து ரெண்டு ஒரே யூனிட்டில் இருக்கணும் கரெக்டுங்களா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வேறு யூனிட்டில் இருக்குது. அப்போ நம்ம ரெண்டையும் கண்டிப்பாக ஒரே யூனிட்டில் மாற்றணும். இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று தெரியணும். 1 மைல் இஸ் ஈக்குவல் டு 1.609 கிலோமீட்டர். ஓகேவா, இதை மாற்றிக்கலாம். இப்போ இதை கிலோமீட்டரில் மாற்றிக்கிட்டோம்னா வேலை ரொம்ப ஈஸி. அப்போ என்ன பண்ணலாம், அப்போது 20 × 1.609 0 இருக்கிறனால நம்ம 1.6ன்னு எடுத்துக்கலாம். 1.6 கிலோமீட்டர் டு 25 கிலோமீட்டர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ 2 கிலோமீட்டரில் மாறிடுச்சா. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 36 × 320 320 பாயிண்ட் வச்சிங்கன்னா 32.0 வரும் கிலோமீட்டர் டு 25 கிலோமீட்டர். இப்போ ரெண்டுமே கிலோமீட்டரில் வந்துருச்சு. இப்போ நம்மளால் இதை ஃப்ராக்ஷனில் எழுத முடியும். இப்போ ஃப்ராக்ஷன் எழுதிங்கன்னா என்ன வரும், 32/25. அதை எப்படி எழுதுவோம், 32:25. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான சம்முங்க. ஆனால் பட் ஒன்றே ஒரு என்ன தெரியணும், 1 மைல் இஸ் ஈக்குவல் டு 1.609 கிலோமீட்டர்னு தெரியணும். ஓகேவா.